வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து இதை பத்தி தான் கேட்டிருந்தாங்க. ஈவன் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தா இதை பத்தி அலசி ஆராய்ஞ்சிருந்தாங்க. காரணம் வந்து கவர்மெண்ட் ஷட் டவுன் 1 வீக்கை தாண்டி போய்கிட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஃபிளைட் டிலேஸ் அப்படின்னு வருது. சில சின்ன ஏர்போர்ட் வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை போயிருக்கு. இது FAA, அதாவது ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயும் எல்லா நாளிதழ்லையும் அந்த நியூஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தது, இந்த டிலே இருக்குது, எனக்கு வந்து எந்த ஒரு டிரான்சிட் டைம் கரெக்டாக இருக்கும், எங்கெல்லாம் டிலே எதிர்பார்க்கலாம், சப்போஸ் டிலே ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு, எனக்கு என்னோட ட்ராவல் என்ன ஆகும், எனக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்களா, ரீபுக் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி நிறைய அடுக்கடுக்கான கேள்விகள் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. இது எல்லாமே இன்னைக்கு இத்துறையில் வல்லுநர்கள் கொண்டு வாதிக்க போகிறோம். உங்க எல்லாருக்குமே மிகவும் பரிச்சயமான சிட்டியா டிராவல்ஸோட ஃபவுண்டர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் தான் வந்து நம்மள்ட்ட பேச போறாங்க. வாங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸ்ல போடாம லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை, ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் பிரகாஷ் ப்ரோ. வணக்கம் பிரேம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லாவே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இன்னையோட பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தாண்டி வந்து கவர்மெண்ட் ஷட் டவுனுங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய துறைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஆபியஸாக வந்து FAA, ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் சந்திச்சிருக்காங்க. ஸோ இதனால வந்து நிறைய டிலேஸ், கேன்சலேஷன், ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ என்னோட முதல் கேள்வி என்னவா இருக்குன்னா, உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருப்பாங்க, உங்க நிறுவனம் மூலியமா நிறைய பேர் இப்போ டிராவல் பண்ணிருப்பாங்க. யாராவது டிலே இருக்கு, கேன்சல் இருக்கு அப்படின்னு உங்களை காண்டாக்ட் பண்ணிருக்காங்களா? இதுவரைக்கும் டிலே இருக்குது, பட் மேஜர் கேன்சலேஷன் இந்த ஷட் டவுன்னால ஆகலை. ஏன்னா இது வந்து இன்னைக்கு 9th டே இல்லையா. ஸோ டிலேஸ் தான் அதிகமாக இருக்குது. ஒரு 40 minutes டிலே இருக்குது அப்படிங்கிறது வந்து டேட்டா பாயிண்ட்ல அது வருது நம்மளுக்கு. ஸோ வந்து டிலே வந்து ஒரு 40 minutes இருக்கு அப்படிங்கிறது அப்போ நியூஸ்ல வந்து உண்மைதான், அங்கங்க டிலே இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது வந்து சில ஏர்போர்ட் தானா பிரகாஷ் போ, இல்ல வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அண்ட் டொமஸ்டிக் ஏர்போர்ட்ல இந்த டிலே நம்ம எதிர்பார்க்கலாமா? USA-க்குள்ள பெரிய ஏர்போர்ட்ஸ்ல வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ஆட்கள் இருக்கிறாங்க. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் வந்து ஃபெடரல் எம்ப்ளாயியா இருந்தாலும் அவங்க வந்து எசென்ஷியல் எம்ப்ளாயி, அவங்க வந்து கட்டாயம் ஒர்க்குக்கு ரிப்போர்ட் பண்ணும். ஆல் ஓவர் US-ல வந்து ஒரு 13,000 எம்ப்ளாயி இருக்கிறாங்க. அந்த 13,000 எம்ப்ளாயி வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. இல்லை சிக் லீவ்லாம் இன்னைக்கு எடுத்ததா சொல்றாங்க. மற்றபடி மெஜாரிட்டி இது இருக்கிறாங்க. மேஜர் டிலே இருக்கிறது வந்து எங்கே இருக்குதுன்னா, சிகாகோ ஏர்போர்ட்டில் அதிகமாக இருக்குது. நியூயார்க் கொஞ்சம் டிலேஸ் இருக்குது. பிலடெல்ஃபியா அண்ட் கலிஃபோர்னியா சைடில் ஒரு சில ஏர்போர்ட்டில் இருக்குது. இதுதான் மேஜர் டிலேஸ் இருக்குது. மெயின் ரீசன் டிலேக்கு என்ன ரீசன் வருது அப்படின்னா, உங்களுக்கு TSA செக் பாயிண்ட் வேறு நம்மளுக்கு இருக்கு இல்லையா. TSA செக் பாயிண்டில் வந்து லாங்கர் வெயிட் டைம் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம லாங்கர் வெயிட் டைம் வர சில ஃப்ளைட் டிலேஸ் வந்து நார்மலாக இருக்குது. அது ஒன் ஆஃப் த ரீசன் ஆடட் டிலே. அதுக்கப்புறம் வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலோட ஃபெட்டிக், இன்னும் லாங்கர் ஹவர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அதனாலே அவங்க ஸ்லோ டவுன் பண்ணியே தான் ஃப்ளைட் எல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. ஸோ 2 விஷயம் சொல்லியிருக்கீங்க, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், ஸோ அதுதான் நியூஸ்லையும் பார்க்க முடியுது, அண்ட் லாங்கர் கியூ வந்து TSA செக் பாயிண்ட் ஆர் எனி கஸ்டம்ஸ் அதில் வந்து லாங்கர் கியூ இருக்கிறது பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, TSA செக் பாயிண்ட்ஸ் ஆர் கஸ்டம்ஸ் ஆர் இமிகிரேஷன், அதில் வந்து ஒரு லாங்கர் கியூ இருக்குது. காரணம் வந்து ஃபெடரல் ஷட் டவுன் இருக்கிறதுனால எசென்ஷியல் எம்ப்ளாயி இருந்தாலுமே வந்து இவங்களுக்கு வந்து இப்போ சம்பளம் இருக்காது. ஸோ அதனால வந்து 100% இருப்பாங்களா, இல்லை சில பேர் லீவ் எடுத்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியாது. அதனால ஒரு லாங்கர் கியூ எதிர்பார்க்கிறோம், அங்கே ஒரு டிலே இருக்குது அப்படிங்கிறீங்களே. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ டிரான்சிட் போவாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போ சிகாகோவில் இறங்கிட்டு சிகாகோலேருந்து இப்போ கொலம்பஸ் வராங்க, இல்லை வந்து மினியாபோலிஸ் போகிறாங்க. அப்படி போகிறாங்கன்னா அடுத்த ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கான அந்த நேரம் வந்து ஒரு 2 hours தான் ஏற்கனவே போதுமான நேரமாக இருந்ததுன்னா, இப்போ அந்த நேரம் பத்தாது இல்லை பிரகாஷ் ப்ரோ இந்த டிலேனால? 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து இங்கே US-லேருந்து நம்ம வெளியூருக்கு போகிறவங்க வந்து வேறு டைப்பாக வந்துடும். இப்போ நீங்கள் கொலம்பஸ்லேருந்து சிகாகோ வழியாக கனெக்ட் பண்ணுறீங்களோ, கொலம்பஸ்லேருந்து நியூயார்க் வழியாக கனெக்ட் பண்ணுறீங்க, இல்லை வாஷிங்டன் DC வழியாக கனெக்ட் பண்ணுறீங்கன்னா, கொலம்பஸில் வந்து டிலே இருக்கக்கூடாது. மேஜர் டிலே அங்கே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, இங்கே உள்ள கனெக்ஷனை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். ஹப்பில் போய் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதோட இதில் வந்து டிலே வரும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிடுங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா டிலேஸ் வந்து அங்கே அந்த கியூவை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். அது புரியுது. ஸோ இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது எனக்கு புரியுது. ஸோ இங்கேருந்தே நான் வந்து டிலே அவாய்ட் பண்ணுறது. ஸோ ஸ்மால் ஏர்போர்ட் லைக் நீங்கள் கொலம்பஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, கண்டிப்பாக சின்ன ஏர்போர்ட் தான். ஸோ அங்கே வந்து ஆளுங்க இல்லாமல் ஒரு டிலே ஏற்படுதுன்னா அங்கேயே வந்து அடுத்த என் கனெக்ஷன் ஃப்ளைட் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ அங்கே வந்து
கரெக்டான நேரத்துக்கு போங்க. இப்போ நான் வந்து இன்னொரு கேஸ், நான் வந்து இந்தியாவிலேருந்து இப்போ யூஎஸ் வராங்க, சிகாகோவில் வந்து பெரிய இமிகிரேஷன் கியூ இருக்கும், கஸ்டம்ஸ் கிராஸ் பண்ணி வரணும், எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வரணும். ஸோ அங்கே அடுத்த டிரான்சிட் வந்து என்ன வந்து ரெக்கமெண்டடாக இருக்குது ப்ரோ உங்கள்கிட்ட ஒரு இவ்வளோ மணி நேரமாக அதை வச்சுக்கிங்க டிரான்சிட் அப்படின்னு? நார்மலாக வந்து டிரான்சிட் டைம் வந்து 1 hour 40 minutes தான் நம்மளுக்கு புக்கிங்கில் வரும். இப்போ இமிகிரேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு 1 hour 40 minutes பத்தாது நம்மளுக்கு யூஸ்வலாக. ஈவன் யூஎஸ் சிட்டிசனாக இருந்தால் கூட உங்களுக்கு 1 hour 40 minutes பத்தாது. ஏன்னா நீங்கள் வந்து கஸ்டம் கிளியர் பண்ணணும், பேகேஜ் எடுக்கணும், அப்புறம் போய் அடுத்த இதில் ட்ராப் பண்ணணும். ஸோ அதுக்கு மினிமம் வந்து உங்களுக்கு 2.5 மணி நேரம் ஆகும். இதெல்லாம் சேர்த்து பார்க்க சொல்ல என்ன ஆகும்னா ஒரு 3 மணி நேரம் வச்சுக்கிறது வந்து நார்மலாக ஓகே. அதுக்கப்புறம் நீ அங்கேருந்து டிஎஸ்சியை திருப்பி ரீசெக் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த டிலே எல்லாம் பார்க்க சொல்ல 3 hours மினிமமாக வச்சுக்கிறது வந்து ரெக்கமெண்டட். நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. பண்ணும்போது யூஸ்வலாக பார்த்துங்க, சிட்டியா டிராவல் கால் பண்ணாலும் கேட்டுங்க. ஏன்னா இந்த டைம் யூஸ்வலாக வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் வந்திருப்பீங்க 1.5 hours to 2 hours போதுமான டைமாக இருந்திருக்கலாம். பட் இப்போ நிலவர சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி வந்து பிரகாஷ் ப்ரோ சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக வந்து ஒரு 2.5 hours to 3 hours மினிமம் வச்சுக்கிங்க. அந்த மாதிரி பார்த்துங்க. இப்போ புக் பண்ணுறவங்களுக்கு ஓகே, ஏற்கனவே புக் பண்ணியிருக்காங்க, ஷார்ட் டிரான்சிட் இருந்திருக்கு. இப்போ ஒரு வேளை அந்த ஃப்ளைட்டை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை ரீபுக் பண்ணுறது இதெல்லாமே வந்து அவங்க எடுத்துப்பாங்களா இந்த டிலேனால? நம்ம எப்படி புக் பண்ணியிருக்கோங்கிறத பொறுத்து ஃபுல் புக்கிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிஓ ரேலேலேருந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரேலேலேருந்து சென்னைக்கு போயிட்டு சென்னையிலேருந்து திருப்பி ரேலேக்கு வர்றாங்கன்னா, ரேலேக்கு வர்றவங்க வந்து நியூயார்க் வழியாக கனெக்ட் பண்ணுவாங்க, இல்லை சிகாகோலேருந்து கனெக்ட் பண்ணுவாங்க, இல்லை வாஷிங்டன் டிசிலேருந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ கனெக்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு லெஸ் than 2.5 hours ஃப்ளைட்டும் டிலே ஆகிட்டு இங்கே பேகேஜும் கிளியரன்ஸ் முடியலை அப்படின்னா அந்த என்ன பண்ணுவாங்கன்னா ஏர்லைன் வந்து மோரார்லெஸ் வந்து ரீஅக்காமடேட் பண்ணிடுவாங்க. அவங்கள வந்து புக் பண்ணி அடுத்த என்ன ஃப்ளைட் ஆப்ஷன் இருக்கோ அதை வந்து ரீஅக்காமடேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து நீங்கள் வந்து ஒரிஜினலாக புக்கிங்கே வந்து ஃபுல்லாக ஒரே இதுலேருந்து எடுத்துருக்கணும். நீங்கள் தனியாக நம்ம காசு சேவ் பண்ணுறதுக்காண்டி சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியாக புக் பண்ணியிருப்பாங்க, இது ஒரு தனியாக அது தனியாக. அப்படி பண்ணாங்கன்னா ஒன்றுமே நம்மளால பண்ண முடியாது. நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ எங்கே முடிக்கிறோமோ அது ஃபுல் ஜேர்னி வந்து கம்ப்ளீட்டாக ஒரே புக்கிங்கில் இருக்கணும். அப்போந்தான் வந்து உங்களோட பயணம் வந்து இனிதாக இருக்கும். ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ஏர்லைன் வந்து உங்களை டேக் கேர் பண்ணிக்குவாங்க. நல்ல பாயிண்ட் சொன்னீங்க ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. இங்கேருந்து சிகாகோ வரைக்கும் வந்து ஒரு ஐட்னரி வச்சிருப்பாங்க, சென்னை டு சிகாகோ. அப்புறம் வந்து சிகாகோவில் வந்து வேறு ஏதாவது அடுத்த சிட்டி போகும்போது அதை வந்து தனியாக வந்து புக் பண்ணியிருப்பாங்க காஸ்ட் சேவிங்காக. பட் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து கண்டிப்பாக வந்து அது நஷ்டத்தில் கூட போய் முடியலாம். ஒருவேளை நீங்கள் வந்து டிலேனால ஃப்ளைட் விட்டிங்கன்னா வந்து அவங்க அதை ரீபுக் பண்ணி தர மாட்டாங்க. நல்ல பாயிண்ட் சொன்னீங்க பிரகாஷ் ப்ரோ. இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ டிலே ஓகே, இப்போ ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு, ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீபுக் பண்ணுவாங்க. ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரீபுக் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்த அவைலபிள் ஃப்ளைட் என்னது இருக்குதோ அன்றைக்கே இருந்ததுன்னா வேறு கோட் ஷேர் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. இல்லைன்னா இப்போ நீங்கள் அமெரிக்கன் ஏர்லைன் வித் எத்தியாவது எடுத்திருக்கீங்களோ, இல்லை யுனைடெட் வித் எமிரேட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா, யுனைடெட் ஃப்ளைட் இல்லைன்னா அவங்க வந்து டெல்டாவோ அமெரிக்கன் ஏர்லைனோ அவங்களோட இதில் வந்து கோட் ஷேரில் அவங்க வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஆப்ஷன் மேக்ஸிமம் அக்காமடேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி அன்றைக்கி ஒன்றுமே முடியலை, ஓவர் புக்கிங்காக இருந்ததுன்னா மறுநாள் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஹோட்டல் அண்ட் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். அந்த டிலேயை பொறுத்து, அந்த ஏர்லைனை பொறுத்து அக்காமடேஷன் கொடுப்பாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஏர்லைன் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க. டொமஸ்டிக்கில் வந்து இங்கே வந்து கொடுக்கறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் தான். ஸோ இது இன்னொரு பாயிண்ட்டாக ஆட் ஆகுது இல்லை? ஏன் வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல் ஐட்னரி வந்து புக் பண்ணணும் அப்படிங்கிற, சப்போஸ் நம்ம மக்கள் வந்து ரேலே டு நியூயார்க் வந்து ஒரு ஃப்ளைட்டும் நியூயார்க்லேருந்து தான் ஐட்னரி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து அக்காமடேஷன் கிடைக்காது. நம்ம ஃபுல் ஐட்னரி எடுத்திருந்தால் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி கேன்சல் ஆகும்போது இந்த அக்காமடேஷன் மற்ற அனதர் பர்க்ஸ்லாம் கிடைக்கும். அது கரெக்ட். நீங்கள் லாஸ்ட் வீடியோன்னு சொல்லியிருந்தீங்க தீபாவளி புக்கிங்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ தீபாவளிக்கு வந்து போயிட்டு வரலாமா இப்போ ஷட் டவுன் இருக்க நேரத்தில் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ உங்களோட பார்வை எப்படி இருக்கு பிரகாஷ்? டைம் தான் கொஞ்சம் டிலே ஸ்டார்ட் ஆகுதே ஒழிய மற்றபடி கேன்சலேஷன் வந்து ரொம்ப மினிமமாக தான் இருக்குது இந்த டைமில் பார்க்க சொல்ல. போயிட்டு வரதில் ப்ராப்ளம் இருக்காது. அன்லஸ் இது வந்து 20 days 25 days போனால் வந்து தென் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரோட அவைலபிலிட்டி குறைய ஆரம்பிக்கும். கவர்மெண்ட் ஷட் டவுன் அதெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இதனால் வந்து ஃப்ளைட் ப்ரைஸ் வந்து குறைய வாய்ப்பு இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது நியூஸ் இருக்கா? அக்டோபர் நவம்பரில் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நியூயார்க்லேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவோ இல்லை கொலம்பஸ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு $600-700 பே பண்ணுவீங்க. அதே ரேட்டு தான் இந்தியாவுக்கே போயிட்டு வர மாதிரி நிலமையில இருக்குது. $700 நீங்கள் இந்தியாவுக்கு போயிட்டு வந்துடுற ரேட்டு இருக்குது. இப்போ ஃப்ளைட்லாம் தீபாவளி டைம்லலாம் நல்ல டீல்லாம் இப்போ போயிட்டு இருக்குது. ஏர் இந்தியா அண்ட் எமிரேட்ஸ், கத்தார் எல்லாமே வந்து நல்ல டீல்ஸ் போயிட்டு இருக்குது. ஷார்ட் லே ஓவர் பண்ணாதீங்க, அது ரொம்ப நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. அண்ட் நீங்கள் வந்து பெரிய க்ரௌடை வந்து எதிர்பார்க்கலாம். பிகாஸ் வந்து டிஎஸ்ஏல
இமிகிரேஷனில் கஸ்டம்ஸில் எங்கே பார்த்தாலுமே வந்து லேபர் ஷார்ட்டேஜ் லேபர் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க, டயர்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் வந்து சொன்னீங்க. நிறைய ஃப்ளைட் டிலேஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ஓவர் த பீரியட், அதாவது வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பயணத்தை வந்து பிளான் பண்ணிங்க. பட் இது வரைக்கும் எந்த கேன்சலேஷனும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பிரகாஷ் ப்ரோ. பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ டொமஸ்டிக்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க. காலையில் ஏர்லியாக போயிட்டு நைட் வர்றவங்க இருப்பாங்க, இல்லைன்னா வீக் டேஸ் காலையில் போயிட்டு அந்த வீக் எண்டில் வர்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஃப்ளைட்டு வந்து கேன்சல் ஆச்சு அப்படின்னா தே கெட் ஆப்ஷன் டு கெட் அ ஃபுல் ரீஃபண்ட் பை மணி வேல்யூ. நார்மலாக வந்து டொமஸ்டிக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு வவுச்சராக கொடுப்பாங்க, கூப்பானாக கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 1 year யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த பர்டிகுலர் சினாரியோவில் வந்து தே ஹாவ் டு கிவ் பேக் ஆஸ் அ கேஷ் வேல்யூ. என்ன ஃபார்ம் ஆஃப் புக்கிங்கில் என்ன ஃபார்ம் ஆஃப் பேமெண்ட் யூஸ் பண்ணீங்களோ அதே ஃபார்ம் ஆஃப் பேமெண்ட்டில் தான் உங்களுக்கு ரீஃபண்டும் கொடுப்பாங்க. இன்டர்நேஷ்னலில் வந்து அன்லெஸ் ஃப்ளைட் வந்து ஸ்கெடியூல் மாறிச்சுன்னா ரீஃபண்டுக்கு வந்து யூ ஆர் எலிஜிபிள். நார்மலாக நான் ரீஃபண்டபுளாக இருந்தாலும் ரீஃபண்டுக்கு வந்து எலிஜிபிள் இந்த பர்டிகுலர் சினாரியோவில். இன்டர்நேஷ்னல் எப்போவுமே வந்து மோர் ஸ்ட்ரிக்ட் ரூல். ஏன்னா அது கட்டாயம் அப்படி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது டிஓடியோட ரூல். ஏன்னா அது காஸ்ட் வந்து ஹையர் அப்படிங்கிறதுக்காண்டி. சூப்பர் பிரகாஷ் ப்ரோ, நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தீங்க. ஐ ஹோப் வந்து சீக்கிரமாக இந்த கவர்மெண்ட் ஷட் டவுன்லாம் முடிஞ்சு எல்லாமே வந்து பழைய நிலைமைக்கு திரும்பணும். ஏன்னா வந்து நிறைய ஃப்ளைட்டு ஏவியேஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய துறைகளில் வந்து அந்த இம்பாக்ட் தெரியுது. ஈவன் வந்து எல்லாருமே ட்ராவல் பண்ணலாம், நீங்கள் போனாலும் நேஷ்னல் பார்க்ஸ், மியூசியம்ஸ் அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபால் வந்து ஸ்மூத்தாக போகணுன்னா சீக்கிரம் ஷட் டவுன் முடியணும். ஆமாம், இது சீக்கிரம் முடிஞ்சதுன்னா நான் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடலாம் சீக்கிரம் எல்லாரும். அது எப்படின்னு பார்ப்போம். என்ன மாதிரி போகுதுன்னு தெரியல. இது வரைக்கும் ஒன்றும் அறிகுறி இல்லை. தீபாவளிக்கு முன்னால் மீட் பண்ண முடியலன்னா அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வில் ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ. நன்றி.